அஜித்தோட பணியாற்றக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு அமையலையா? இல்ல சார். ஒரு 2, 3 படங்கள் வாய்ப்பு வந்தது. ம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி பண்ண முடியல. ம். கூடிய விரைவில எதிர்பார்க்குறேன். கமல்ஹாசனோடு இந்தியன் 2 படத்திலயும், ரஜினியோடு லால் சலாம் படத்திலயும் இணைஞ்சு பணியாற்றியிருக்கீங்க. தே ஆர் த பெஸ்ட் இன் திஸ் இண்டஸ்ட்ரி. லைக் ஒர்க் பண்றது ஒரு சின்ன ஒரு பாக்கியம் தான். ம். அண்ட் அது ஒரு நெறைய லேர்னிங் அவங்ககிட்ட இருந்து கத்துக்கலாம். நெறைய கேள்விப்பட்டிருக்கோம், நெறைய படங்கள்ல பார்த்துருக்கோம். பல பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். கூட நின்னு ஒர்க் பண்ணும்போது அது ஒரு டிஃபரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுது கண்டிப்பா. ஸோ அப்புறம் இந்தியன் 2 தான் பண்ணேன். ம். இந்தியன் 2ல வந்து லைக் ஆல்ரெடி அந்த கேரக்டர் டிசைன்டு கேரக்டர். ஆமா. இந்தியன் 1ல இருந்த ஒரு கரெக்ட். ஒரு கேரக்டர் தான்றதுனால எனக்கு வந்து அதில வந்து ஒரு ஒரு எனக்கு வந்து லைக் நான் ஸ்பெஷலா ஒண்ணு கிரியேட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் இல்ல. அந்த கேரக்டர ஃபாலோ பண்ணா போதுன்ற மாரி இருந்தது. எஸ் ஆப்வியஸ்லி மேபி ஒரு ஃப்ரெஷ்ஷா ஒரு கமல் சார் கூட ஒரு படம் கமிட் ஆனால், அதில நான் இந்த மாரி கண்டிப்பா அத யோசிச்சே ஆகணும். ம். ஸோ அது அந்த வகையில எனக்கு வந்து அந்த அந்த படத்தில எனக்கு ஒரு ப்ராப்ளம். ரஜினி சார்ட்ட பண்ணும்போது இந்த படமும் வந்து ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவங்க தான் டைரக்ட் பண்ணாங்க. ஈவன் தோ இது வந்து ஒரு விக்ராந்துக்கும், ஒரு விஷ்ணு விஷாலுக்கும் உண்டான ஒரு கதை தான். கேமியோ பண்ணியிருந்தாலும், அந்த கேரக்டர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான கேரக்டர். ஸோ, அவரோட ஒரு அவர பிரதிபலிக்கிற விதமாகட்டும், இன்னும் கதையில அப்படிதான் இருந்தது. நான் படமாவும் பார்த்தேன் நானு. ஸோ, அது ரொம்ப ஒரு ஒரு நல்ல ஒரு மூவ்மெண்ட் தான் அது. ஸோ, எஸ் அது ஒரு பெரிய பிளஸ்ட் தான். அவங்களுக்கு அந்த மாரி ஃபைட் எடுத்தது.